ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்களும் துரைசாமி ஐயா அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இந்த சிறப்பான 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய சக்தி ஜோதிடர் நிறுவனர் உயர் திரு சாரதி ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி சொல்லணும்னா, இந்த புது காலாண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, காலாண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு மினி பஞ்சாங்கமே ஒரு அற்புதமான முறையில் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா ஜோதிடர்களுக்கும் எல்லா ஜோதிட சங்கத்துக்கும் அவரே கொண்டு போய் கொடுத்து எல்லாரும் ஜோதிடர்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு அந்த பஞ்சாங்க அந்த காலண்டரே வந்து எடுத்துட்டிங்கன்னா 250 ரூபாய் பக்கம் வரும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ந்த ஒரு அடையாளமாக உருவாக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் வந்து ஆன்மீகம், ஜோதிடம் இது போன்ற நிறைய மகத்தான சேவைகள் எல்லாம் ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த சேவையெல்லாம் பாராட்டி நம்முடைய விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கூட ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஐயா அவர்கள் இந்த மாத கூட்டத்தில் இன்றைக்கு மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் நோட்டு, ஜாம்ட்ரிங் பாக்ஸு, வாட்டர் கேன் இது போன்ற நிறைய பொருட்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வருடந்தோறும் வருஷத்துக்கு ஒரு டைமு அந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வருகை புரிந்து சிறப்புரை. ஐயா அவர்கள் வந்து நிறைய தலைப்பில் நிறைய விஷயத்தை கட் பண்ணி வைங்க அப்படின்னு சிறப்பான தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் சைடில் பட்டன் அழுத்துங்கய்யா. சிறப்பான ஒரு தகவலை இந்த கருத்தரங்க கூட்டத்தில் சிறப்பான தகவலை நமக்கு கொடுக்க வருகின்றார். ஐயா அவர்களை இப்பொழுது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இங்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கும் என்னை அழைத்த முகுந்தன் முரளி அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எப்பயுமே ஜோதிட விஷயத்தில் மேடைக்கு போயிட்டால் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப மூழ்கி அதை பற்றி பேசுவேன். என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு 18-19 ஆண்டுகள். இப்போ நான் புதுசாக இப்போ ஒரு 2 மாதம் ஆச்சுங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் சிலர் கேட்டுக்கொண்டதுங்க, புதுசாக செவ்வாய்க்கிழமை ஜோதிட வகுப்பு இலவசமாக தான் அதை சொல்லித்தரேன். என்னுடைய அனுபவம், நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு எல்லாருமே ஜோதிடம் கற்றுருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களில் ஜோதிடத்தை எப்படி பார்க்குறது, லக்னத்துலேருந்து எப்படி எடுக்கிறது, லக்ன தொடர்புகளை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை செவ்வாய்க்கிழமை இலவசமாக வெளியிடுறேன். வெள்ளிக்கிழமை பொதுமக்களுக்கு தேவையான மாதிரி ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட என்னுடைய அனுபவத்தையும் எந்த கிரகம் எப்படி பலன் தருதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்போ வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளி அந்த நாட்களில் வெளியிடுறேன். என்னுடைய யூடியூப் சேனலை அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க சொல்கிறேன். ஸ்ரீ இங்கிலீஷ் ஆன்லைனில் இங்கிலீஷில் தாங்களே வரும். சரிங்க. ஸ்ரீ சக்தி ஆஸ்ட்ரோ பவானி. இது வந்து இப்போ 2 மாதம் தான் ஆச்சுங்க. ஒரு 28 வீடியோ தான் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2900 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஆரம்பம் இப்போ தான்.
எலெக்ஷன் டைமில் போட்டால் அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு கிட்டத்தட்ட மொத்தம் எல்லாம் ஏடிஎம்கே திமுக இந்த மாதிரி தாவேகா பற்றி பேசினப்போ இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டதில் ஒரு 35 லட்சம் 40 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு கருத்து தப்பாக போயிட்டால் கூட ஏடிஎம்கே பற்றி சொன்னது தவறாக போயிட்டால் கூட மீதி எல்லாம் சரியாக இருந்தது. அதையும் பார்த்துருக்காங்க. உங்கள் ஜோதிடருடைய ஆதரவு எனக்கு வேணும். செவ்வாய்க்கிழமான நான் கண்டிப்பாக அந்த இதை ஜோதிட வகுப்பு மாதிரி எடுக்கிறேன். அதில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது தவறு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த என்னுடைய ஃபோன் நம்பரையும் சொல்லிடுறேங்க. ஈவினிங் வருங்க, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 5 to 6 வெளியே வந்துடும். என்னுடைய கைபேசி எண் 75 0 29 32 0 30 75 0 29 32 0 30. இன்றைக்கி ஐயா எனக்கு போன வாரம் ஃபோன் பண்ணி கருத்தரங்கத்துக்கு வாங்கன்னு சொன்னப்போ எனக்கு இன்றைக்கி வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை. மாதாந்திர கருத்தரங்கமாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். ஏன்னா வெளியூர் போயிடலாம், அடுத்த மாதாந்திரத்தில் கலந்துக்கலான்னு ஐயா ஒரு கருத்து சொன்னார். என் மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு நோட்டு புத்தகம் வழங்குறேங்க, அது கண்டிப்பாக அதுக்காக வாங்கினார். சரி, அந்த சேவையில் நம்ம பங்களிப்பு ஏதாவது இருக்கட்டும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம்பாங்க, ஜோதிடத்திலே அப்படி தான். ஆனால் இன்றைக்கி தானத்தில் சிறந்தது என்னென்னா கல்வி தானம். அந்த படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறது பெரிய விஷயம். அதை செய்கிற முகுந்தன் முரளையா நீண்ட நாள் வாழணும், இந்த சேவை விருது தொடரணும்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேங்க. பொதுவாக நம்ம ஜோதிடர்கள் ஜோதிடத்தில் பல ஆங்கிளில் பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜோதிடர் சொல்கிற பலனை இன்னொரு ஜோதிடர் சொல்லும் விதம் வேறு விதமாகத்தான் இருக்கும். குறிப்பாக ஒரு ஜோதிடர் செவ்வாய் தோஷம் இருக்குது, இது ராகே தோஷம் இருக்கும்பாங்க. இன்னொரு ஜோதிடர் நிச்சயமாக அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஏன் இந்த வித்தியாசம் வருது ஜோதிடர்களுக்குள்ள? இந்த ஜோதிடர்கள் கணக்கில் மட்டும் ஏன் இப்படி மாறுபாடு வருது? வாய்ப்பாடு கணக்கு 4 × 4 16, 5 × 5 25. ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் இப்படி கணக்குகள் மாறுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தில் எப்பயுமே யோசித்து பார்க்கணும். இப்போ ஐயா பெரியசாமி ஐயா ஒரு விதியை சொன்னார், நம்ம துரைசாமி ஐயா ஒரு விதியை சொல்லுவார், நீங்கள் ஒரு விதியில் பார்ப்பீங்க. அடிப்படை ஜோதிடம் ஒன்று தானே, அடிப்படை கிரகங்கள் அடிப்படை ஜோதிடம் ஒன்று தானே. ஆனால் ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்கிறப்ப மட்டும் ஜோதிடர்களுக்கு ஜோதிடர் ஏன் மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்த நாம் எடுத்து எப்பயாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டதை அவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சு எடுத்து சொல்கிறாங்க. அதில் சிலர் இது சரியாகவும் வருது, சிலர் இது தவறாகவும் வருகிறது. இப்போ நமக்குள்ளேயும் ஜோதிடர்களில் நிறைய பேதம் இருக்குது. இந்த பேதங்கள் அப்படிங்கிறது இல்லைங்க, இது ராகே தோஷம் இல்லை, இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி தான் வேலை செய்யும், அல்லது இது இப்படி இந்த உங்கள் கருத்துக்கு தவறு அப்படின்னு நமக்குள்ளேயே நாம் கருத்து மோதல்கள் தான். அதெல்லாம் சண்டை கிடையாது, ஒரு கருத்து மோதல்கள். அல்லது நாம் பார்த்த ஒரு ஜாதகத்தை பார்க்குற விதம், நீங்கள் பார்க்குற ஒரு விதம் அப்படிங்கிறது அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பலன் சரியாக இருக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் எந்த கோணத்தில் சொன்னாலும், இங்கே பள்ளிப்பாளையத்துக்கு நாம் வர்றது, கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு பல வழி இருக்குது, சேலத்துலேருந்து வர்றதுக்கு பல வழி இருக்குது, கரூர்லேருந்து வர்றதுக்கு பள்ளி. இப்போ எங்கே இருந்தாலும் வந்து சேர்ற இடம் பள்ளிப்பாளையம் முகுந்தன் முரளி ஆஃபீஸாக இருக்கணும். நம்ம அங்கே தான் நம்ம குறிக்கோள் அதுதான் இன்றைக்கி. அப்போ அப்படி நம்ம ஜாதகம் பலன் எடுக்கிறப்ப சொல்லக்கூடிய பலன் நிச்சயமாக ஒரே போல் கருத்தாக இருக்கணும், அல்லது சொல்லக்கூடிய பலன் ஒன்றாக இருக்கணும். சொன்ன விதங்கள் அப்படிங்கிறது வேறுபடலாம். சொன்ன விதங்கள், இப்போ ஐயா பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஜாதகத்துக்கு லக்னாதிபதி தனுசு லக்கணத்துக்கு 8 கூடையும் உச்சம் பெறான். அப்போ 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு நன்மையை தான் செய்வார். ஆனால் அதில் ஒரு விதி என்ன சொல்லியிருக்கார், அவர் அனுபவம், பாவகரங்கள் அங்கே சேரக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அதை நாம் இப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு பால், சுத்தமான பால் தான் லக்னம். ஒரு ஜாதகனுடைய லக்னங்கிறது சுத்தமான நல்லா காய்ச்சி வைக்கப்பட்ட பால். அதில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்தால் அந்த பாலினுடைய சுவை இனிப்பாக இருக்கும். வேறு காப்பி தூள், டீ தூள் சேர்ந்தாலும் இனிப்பாக இருக்கும். ஆனால் பாலில் எலுமிச்சம்பழத்தை கலந்துட்டா அது நிச்சயமாக அந்த பால் கெட்டுவிடும். அந்த எலுமிச்சம்பழம் தான் பாவிகள். அப்போ ஒரு லக்னத்தை எடுத்த உடனேயே நாம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் எத்தனை யோகம் வேணுமாலும் இருக்கட்டும், எத்தனை ராஜயோகங்கள் இருக்கட்டும். ஜாதக யோகங்களில் முதல் தரமான ராஜயோகம்னு தர்ம கர்மாதிபதி யோகத்தை சொல்கிறாங்க, கெஜகேசரி யோகத்தை சொல்கிறாங்க, சூழ யோகத்தை சொல்கிறாங்க. இப்படி 350 விதமான யோகம், அதாவது ராஜயோகங்கள்ங்கிறதே 350 விதமான யோகங்கள் உண்டு. அதற்கு மேற்பட்டு அது உட்பிரிவான யோகங்கள் அப்படிங்கிறது. அப்போ அந்த யோகம்
முழுமையாக ரொம்ப ஆட்சி உச்சத்தில் இருக்க யோகங்களை நாம் எடுத்துக்கிட்டால் கூட அது சிலருக்கு பலன் தருவதில்லை. ஆனால் சாதாரண நிலையில் உள்ள யோகங்கள், சாதாரண யோகம் இது, கிரகங்கள்லாம் ஆட்சி உச்சம் பெறலை, ஆனால் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கு, அது சிலருக்கு நல்ல பெருத்த யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலைகள் ஏன் மாறுபடுதுன்னா அவனுக்கு லக்கணம் பலமாக இருக்க வேண்டும். லக்கணம் பலம் இல்லாத எந்த ஜாதகமும் எங்கேயும் செயல் தராது. லக்கணம் பலமாக இருந்து யோகம் குறைவாக இருந்தால் கூட அந்த ஜாதகன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட நல்ல நிலைக்கு செல்வான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் நார்மலாக ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறார், ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை, ஒரு நார்மலான வருமானம் பார்க்குறார், அவருக்கு கிரகங்கள்லாம் எதுவும் ஆட்சி உச்சம் இல்லை, நட்பு வீட்டில் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அவர் பொய் பேசுகிறதில்ல, தவறான வழிக்கு போகிறதில்ல, தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிறதில்ல, தான் உண்டு தன் வருமானம் உண்டு அதை வைத்து குடும்பத்தை நடத்துகிறார். எந்த விதத்திலையும் பேராசைப்படுவது இல்லை. தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு, அந்த வருமானத்தை குடும்பத்துக்காக செலவு செய்கிறார். அப்படி ஒரு ஜாதகத்தை எடுப்போம். கிட்டத்தட்ட நம்ம ஜோதிட உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% ஜாதகம் இப்படி தான் இருக்கும். 20% ஜாதகங்கள் ராஜ யோகத்தில் இருக்கும். 20% ஜாதகங்கள் நல்ல யோகம் பெற்று இருக்கும். இந்த 40% தவிர்த்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் தான் வருமானத்துக்குள்ளே கூட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துகிறார், அந்த கட்டுக்குள்ளே. அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகனுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வராது, தேவையில்லாத பணச்சிக்கல்களும் வராது. தான் ஒரு கட்டுப்பாடை வகுத்துக்கிட்டா. அதை மீறி வரக்கூடிய விஷயங்கள் என்ன எடுக்கிறோம்? நோய், எதிர்பாராத விபத்து, அல்லது எதிர்பாராத அவமானம், எதிர்பாராத மரணம். இதுதான் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் இதெல்லாம் எதிர்பாராமல் நடப்பது. அதனால தான் இதெல்லாம் எதிர்பாராமல் நடப்பது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. எதிர்பாராத நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை நம்மளால் ஜோதிடர்களால் விஷயத்தில் கணிக்க முடியுமானா அதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஒரு எதிர்பாராத பாவம் இப்போ நடக்கும், அல்லது ஒரு எதிர்பாராத துயரம் இவனுக்கு நடக்கும். அந்த துயரம்ங்கிறது ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு வேறு ஏதாவது காரணங்கள், அவங்க குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிடலாம், எதிர்பாராத நோய் வந்துடலாம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜாதகத்திலேருந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நோய், கடன், வழக்கு, விபத்து, இதுக்கெல்லாம் எந்த பாவத்தை எடுத்துக்கிறோம்? 6ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். அப்போ 6ஆம் பாவத்தினுடைய தசா புத்தி இந்த லக்னத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். 6, 2, 1 இதை எடுத்துங்க. 2ஆம் பாவங்கிறது குடும்பம், 6ஆம் பாவங்கிறது நோய், கடன், வழக்கு, இதை விஷயத்தை குறிக்கும். இதோட யார் சம்மந்தப்படணும்? லக்னம் சம்மந்தப்படணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னாதிபதி இந்த 2 பாவங்களுக்கு மத்தியில் சிக்கிக்கிட்டாருன்னு வச்சுங்க. ஒருத்தனுடைய லக்னம் செவ்வாய், அந்த செவ்வாய் 2ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் அங்கே மாட்டியிருக்காரு. 6ஆம் இடத்ததிபதினா புதன். அப்போ செவ்வாய் புதனுக்கும் இந்த சுக்கிரனுக்கும் நடுவில் இருக்காருன்னு வச்சுங்க. அப்படி இருந்தால் அந்த திசாபுத்திகள் அந்தரங்கள் நடக்கும் பொழுது அவனுக்கு எதிர்பாராத ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கோடிட்டு காட்டலாம். அதே போல் 3, 6, 8, 12 திசாபுத்தி அந்தரங்கள் அல்லது திசாபுத்திகள் இருந்து அதில் பாவிகள் சம்மந்தப்பட்டால் அப்போ அவன் குடும்பத்தினருக்கோ அவனுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்போ ஒருத்தர் வண்டியில் 2 பேர் போயிட்டுருக்காங்க, கார்லேயும் போயிட்டுருக்காங்க. ஒரு குடும்பம் போயிட்டுருக்கோம், ஏற்ற அப்படி ஒரு வேன் டிரைவர் தூங்கிட்டார், ஒரு விபத்து நடக்குது. அந்த வேன் டிரைவர் தூக்கத்தில் இந்த வண்டி மேலே விட்டுட்டார். இந்த காருக்காரர் ரொம்ப ஒழுக்கமாக போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த காரில் இருந்த விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டா அந்த குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு மோசமான நேரம். ஆனால் அந்த நேரத்தில் அன்றைக்கி அவங்களுக்கு நல்ல நேரமாக கூட இருக்கும், ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு கல்யாணத்துக்கு போகலாம் அந்த நேரத்தில். அப்போ எதிராளி செய்யும் தவறு கூட இந்த ஜாதகர் குடும்பத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் ஜோதிடத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் மாரக திசை, மாரகத்துக்கு சமமான திசா புத்திகள், அந்தரங்கள், கொடிய திசைகள் அப்படிங்கிறது நடந்தால் இது நடக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் ராகு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் ராகு புத்தியோ நடந்தால் இந்த சனியும் ராகுவும் எத்தனை யோகம் தர இடத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இது போல் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. இதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பரிட்சித்து பாருங்கள், அல்லது உங்கள்கிட்ட வர ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே போல் ஒரு ஜாதகத்தில் ராகு சனி அப்படிங்கிற கிரகம் 8ஆம் பாவத்தோடு இருந்தால் அங்கே மரணங்கள் நிச்சயமாக இயற்கைக்கு மாறுபட்ட முறையில் துர்மரணங்களே நடக்கிறது. இந்த ராகு சனி செவ்வாய் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. 6, 8 அது செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் எங்கு சேர்ந்தாலும் அங்கே அவர்கள் பரம்பரையில் அல்லது அவர்கள் குடும்பத்தில் ரத்தம் சிந்திய மரணம் ஒன்று நடந்தே தீரும். ரத்தம் சிந்திய மரணம் நடந்திருக்கும், அதையும் உறுதியாக சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஜோதிடருக்கு என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேங்க.
இது சில நூல்களில் விதியாக இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சரியாக வந்ததை தான் நான் எடுத்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன். 12ஆம் பாவம், நம்ம 12ஆம் பாவத்தை அயன சயன சுகம் அப்படின்னு எடுத்துக்குவோம், மோட்சஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், சுப விரயங்கள், வெளிநாடு பயணம், இந்த மாதிரி ஒரு 12ஆம் பாவத்துக்கு இத்தனை ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ 12ஆம் பாவத்தில் இயற்கை பாவிகள்னு சொல்லக்கூடிய ராகு, சனி, செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் கூடியிருந்து அல்லது பார்வை தொடர்பு இருந்து அதை ஒரு கிரகம் பார்க்கல, அவர்களுக்கு ஒரு 30 வயசு 35 வயசில் இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ நாம் எடுத்து அவர்களுக்கு பார்க்குறப்ப என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத உறுதிட்டு சொல்லலாம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆணாக இருந்தால் 3ஆம் பாவத்தை எடுத்துக்கங்க. 3ஆம் பாவாதிபதி கெட்டு இருந்தாலும், சுக்கிரன் கேது சாரத்தில் நின்றாலும், கேது சுக்கிரன் 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்தாலும், சூரியன் சுக்கிரன் 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்தாலும் இந்த பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சுகபோகத்துக்கு மட்டும் காரகத்துவம் இல்லை, மனிதனுடைய ஆணனுடைய விந்தனு சுக்கிலம் அப்படிங்கிறதுக்கு சுக்கிரன் தான் காரகத்துவம். இந்த சுக்கிரன் நெருப்பு கிரகமான சூரியனோடு 5 டிகிரிக்குள்ளே இறைக்கிறப்போ அங்கே அவனுக்கு உயிர்ச்சத்து நீர்த்து போகும், உயிர்ச்சத்து நீர்த்து போகும். கேது என்பது அலிகிரகம், புதன்கிறது அலிகிரகம், சனி என்பது அலிகிரகம். இந்த அலிகிரகங்களோட சுக்கிரன் நெருங்கிய பாகைக்குள் இணையும் பொழுது இதே போல் பாதிப்பு இருக்கும். ஒருத்தருக்கு 5ஆம் பாவம், 5ஆம் பாவங்கிற விஷயத்தில் சனி புதன் கேது அல்லது சனி புதன் கேது ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் அல்லது சனி புதன் கேது நட்சத்திர சாரத்தில் இப்படி ஏதாவது தொடர்பு இருந்தால் நிச்சயம் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். அநேகமாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெளியிடுற வீடியோவில் இதை பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் போட்டிருப்பேங்க. அந்த ஜாதகருக்கு எல்லா யோகமும் இருக்குது, அரசாங்க வேலையில் இருக்கார், சொந்த வீடு இருக்குது, நல்ல மனைவி எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி சனி புதன் கேது சாரப்பறிவு ஒன்றுக்கு ஒன்று, இந்த சாரத்தில் அதுவும், அவர் சனியோட சாரத்தில் புதன், புதனோட சாரத்தில் கேது, கேதுவோட சாரத்தில் புதன், இப்படி ஏதோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. அது இன்றைய ஜாதகத்தில் விளக்கமாக போட்டிருப்பாங்க அந்த டிவியில் வரும் யூடியூப்பில். அதில் பார்க்குறப்ப அவருக்கு லக்னத்தை குரு பார்க்குது, 5ஆம் பாவம், அதாவது 5ஆம் பாவத்தில் நின்று லக்னத்தை 5ஆம் பாவாதிபதியோட குரு தொடர்பு கொண்டு லக்னத்தை பார்க்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட யோகம் இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம், இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குருச்சந்திர யோகம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத அடிப்படை ஜோதிட விதி. சந்திரனும் 10ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு கொண்டாலும் ஆண் வாரிசு உண்டு. சந்திரன் 10ஆம் இடம், 10ஆம் இடம் கர்மக்காரகன் அப்படின்னு நல்லா தெரியும். அப்போ 10ஆம் இடத்தோட சந்திரன் தொடர்பு கொண்டாலோ குரு தொடர்பு கொண்டாலோ அவர்களுக்கு கர்மம் செய்ய புத்திரன் உண்டு. இந்த அடிப்படை ஜோதிட விதிகள் எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்கிறது. ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதற்கு காரணம் இந்த கிரக தொடர்பு. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமாக எடுக்கிறப்போ சனி புதன் கேது சுக்கிரன் ஆண் ஜாதகமாக இருந்தால் இது சரி, இதே பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த பலன் எப்படி எடுக்கிறது? ஆணுக்கு எல்லாம் சரியாக இருக்குது, செமன்ஸ் கரெக்டாக இருக்குது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க, ஆணுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெண்கிட்ட தான் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பொதுவாக நாம் பெண்கள் ஜாதகத்தை எந்த பாவத்தை புத்திரஸ்தானத்துக்கு எடுக்கிறோங்க? எதுங்க? 9. சூப்பர். அதே மாதிரி 4ஆம் பாவத்தை கணக்கு எடுக்கணும். ஏன் 4ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவம் வேண்டாமா? புத்திரஸ்தானம் இல்லைன்னா 4ஆம் பாவம் தான் கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடத்துல சில பேர்த்துக்கு நீர் கட்டி இருக்கும், சில பேர்த்துக்கு அந்த மாதவிடாய் ஒழுக்கமாக வராது, கருமுட்டை வெளியே இருக்கும், அதாவது கருப்பைக்கு வெளியே கருமுட்டை இருக்கும். இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை 4ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 4ல் பாவிகள்னு சொல்லக்கூடிய சூரியன், ராகு, செவ்வாய் இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் அங்கே அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி கருமுட்டை பாதிப்பு இருக்கும் அல்லது கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அது நீர்க்கட்டி பிரச்சனையாக இருக்கலாம், மாதவிடாய் தள்ளி போகலாம், இரத்தப்போக்கு உதிரப்போக்கு இருக்கலாம். இதெல்லாம் ஏன்னா இந்த குழந்தை பாக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல பெண்களின் கர்ப்பப்பை மிக முக்கியமான விஷயத்தை வகிக்கிறது. அப்போ ஒரு ஆணுடைய செமன்ஸும் பெண்ணுடைய கர்ப்பப்பையும் சிறப்பாக இருக்கணும். இந்த காலத்தில் ஏன் இப்படிலாம் இருக்கிறதில்ல? அந்த காலத்தில் இப்படி குழந்தை பாக்கியத்துக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது, அதே கிரகங்கள் தானே இந்த காலத்தில் இருக்குது. அப்போ இந்த நவீன காலத்தில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த யுக தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கம் சொல்கிறது உணவு பழக்க வழக்கம். இந்த உணவு பழக்க வழக்கத்தினால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிறத இதை உறுதியாக சொல்லலாம். அந்த காலத்தில் இயல்பாகவே மனிதனுடைய விந்தணு கெட்டி போடுறதுக்கு எல்லா உணவு வகைகளும் இயல்பாகவே வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட உணவு வகைகள்லாம் இல்லை. பெண்களுக்கும் சரி, 10-11 வயசில் பெண்ணு ருதுவாயிடுறான். அன்றைக்கெல்லாம் 15 வயசில் தான் ருதுவாகும். இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது. எப்போ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இந்த கண்ணோட்டத்தில் எடுத்து பார்க்குறப்போ நாம் மிக
உறுதியாக சொல்லலாம். இந்த இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த விபத்து எதிர்பாராத இன்சிடெண்ட், அதாவது ஒரு மனிதன் நல்லா இருப்பாங்க, நாளைக்கு கல்யாணம் அந்த 10 நாள்லங்கிறப்ப அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அப்போ ஏதாவது பாதிப்படைஞ்சிருவாங்க. அது விபத்தாக இருக்கலாம் அல்லது மரணமாக இருக்கலாம். அப்போ அந்த ஆணுனுடைய ஜாதகத்தில் அல்லது பெண்ணோட ஜாதகத்தில் நீங்கள் முகூர்த்தம் குறிக்கும் பொழுது, இதை நல்லா மனசில் வச்சுங்க, முகூர்த்தம் குறிக்கும் பொழுது ராகுனுடைய அந்தரம் அல்லது 3, 8, 6, 12 இந்த கிரக சாரத்தில் ராகு, கேது, சனி இந்த மாதிரி பாவகரங்கள் தொடர்பு இருக்குதா, அதனுடைய திசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடக்குதா, அல்லது அதனுடைய சாரத்தில் நின்று ஏதாவது கிரகங்கள் திசை நடத்துகிறதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் விபத்து நடந்த ஜாதகத்திலையோ திருமணம் நடக்கிறப்ப இப்படி தடைப்பட்ட ஜாதகத்தையோ நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறப்பயே அந்த திருமணம் நல்ல முறையில் நடக்குமா அல்லது நடக்காமல் போகுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாவிகள் நான் சொல்கிறது ராகு, சனி இந்த மாதிரி கிரகங்கள் 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த திசா புத்திகள் நடக்கும் பொழுது திருமணம் நடந்தால் அந்த திருமணத்தை பார்க்க அவர்கள் தாய்க்கோ தந்தைக்கோ கொடுப்பினை இல்லை. இந்த கொடுப்பினை இல்லைங்கிறது அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு எடுத்துக்கலாம், யாராவது ஒருவர் அம்மா அப்பா இல்லைன்னு எடுத்துக்கலாம், அல்லது இருந்து பார்ப்பதற்கு இல்லை, இவங்களா ஜாதகம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்களா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. இதே கிரகம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தால் அவனுக்கு பிறக்கும் குழந்தையை பார்க்க அவனுடைய தந்தைக்கு யோகம் இல்லை இப்படிங்கிறத. இதெல்லாம் இது சுபர் பார்வை பார்த்தா இது கொஞ்சம் மாறும். ஆனால் சுபர் பார்வை இல்லைன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த கோணத்தில், இப்போ நான் இந்த கோணத்தில் பார்த்துருக்கேன், எனக்கு சரியாக வருது. இன்னொரு ஜோதிடர் அவர் ஒரு கோணத்தில் பார்த்து பலன் சொல்கிறப்ப அந்த பலன்கள் தவறாக வரலாம். ஆனால் ஏதோ விதத்தில் வேறு ஏதாவது வச்சு ராகு 5ல் இருக்குது, 5ஆம் வீட்டை ராகு பார்க்குது, அதனால் உனக்கு புத்திர பாக்கியத்தில் குறை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திர தோஷம் என்பது வேறு, புத்திர சோகம் என்பது வேறு. இதை நாம் முதல்ல நன்னாக ஜாதகர்கள் மனசில் வச்சுக்கணும். ஜோதிடர்கள், புத்திர தோஷம் என்பது குழந்தை பாக்கியத்தை இல்லாமல் செய்வது அல்லது நாள்பட்டு கிடைக்க வைப்பது, இது தோஷம். யோகம் என்பது, இந்த சோகம் என்பது அந்த ஜாதகனுக்கு அந்த பிள்ளைகளால் தொந்தரவு, மனவேதனையை தருவது. ஒரு குழந்தை நோயோடு பிறந்துட்டான், இவனுக்கு வைத்தியம் பார்த்தே எனக்கு செலவாகுது அப்படிங்கிற மாதிரி வேதனை இருக்கலாம். இவனை கஷ்டப்பட்டு வளர்த்தா படிக்க வச்சேன், இவன் இன்றைக்கி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என்ன பார்க்கறது இல்லை இப்படிங்கிறது. அல்லது அவனுடைய நடவடிக்கைகள், அவன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தராமல், பெற்றவங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் பெற்றவங்களை வேதனைப்படுத்துவது, இந்த மாதிரி ஏதோ ஒரு செய்கை. அப்போ பிள்ளைகளால் வேதனைப்படக்கூடிய ஜாதகத்தை, பெரும்பாலான ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய 5ஆம் பாவம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். அதே போல் ஒருத்தர் பரம்பரையில் பெற்றவங்க உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அவங்க இறந்துருக்கப்போ அவங்க பிள்ளைகள், அவங்க பெற்ற பிள்ளை இறந்து போயிருப்பாங்க. இந்த அமைப்பை நாம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். இதை நான் பல இடத்துல சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க. எங்கள் தாத்தா இருக்கப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இறந்தாருங்க, எங்கள் பெரியப்பா இறந்தாருங்க. இந்த விதிகள்லாம் நான் அனுபவத்தில் சோதனை பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்களும் இதெல்லாம் பரீட்சித்து பாருங்கள், சரியாக இருக்கும். அப்போ ஒருத்தர் பெற்றவங்க இருக்கப்போ எத்தனை குடும்பத்தில் பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க. ஐயோ நான் உனக்கு நீ எனக்கு கொல்லி வைப்பன்னு பார்த்தா நான் உனக்கு செய்கிற மாதிரி ஆகிடுச்சேன்னு கலங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குரு மாந்தி குரு நெருங்கிய இணைவுக்குள்ளே இருந்தால், ராகு சம்மந்தப்பட்டாலும் சனி சம்மந்தப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இதை உறுதியாக சொல்லலாம். குரு மாந்தி இந்த இணைவுங்கிறது 5 பாகைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த பாதிப்புகளை செய்யும். 6 பாகை 5வது பாகை முடிஞ்சு 6வது பாகை கடந்துட்டா இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் நடப்பது இல்லை. அதே மாதிரி ஒரே வீட்டில் 3 கிரகம் இருந்தால் அது முக்கூட்டு கிரகங்கிறோம். இந்த முக்கூட்டு கிரகத்தில் எது முதன்மையாக போகுதோ அது கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்ற கிரகம், கடைசியாக வர்றது பாதிப்பு, அது தோல்வி அப்படின்லாம் சொல்கிறோம் ஜோதிடத்தில். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு முதன்மையாக இருக்குது, அதுக்கு அடுத்தது புதன் இருக்குது. குரு இப்போ ஒரு ஜாதகத்தில் தனுசுலேயே குரு ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுங்க. அதான் கொஞ்சம் நடந்துக்கிட்டா சொல்லிடுவேன். ஒரு ஜாதகத்தில் குரு தனுசில் ஆட்சி பெற்றிருக்காரு,
உத்திராடம் 1ஆம் பாதம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார்னா அங்கே குரு வர்க்கோத்தமம் பெற்று இருப்பார். அதற்கு அடுத்தது எந்த கிரகம் இருந்தாலும் அது அந்த கிரக யுத்தத்தில் தோல்வி, அந்த கிரக யுத்தத்தில் தோல்வி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல தனுசுவில் குரு வர்க்கோத்தமம் பெறுவது மிகுந்த சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இதுவே மிதுன லக்னமாக இருந்து குரு வர்க்கோத்தமம் பெற்றால் அங்கே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் அல்லது மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகளை தருகிறது. இந்த குரு திசையில் அவர்களுக்கு ஒன்று தொழில், மிதுன லக்னத்துக்கு இந்த விதி, லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த விதி, மற்ற லக்னத்துக்கு அல்ல. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு இவர் பாதகாதிபதி குரு பகவான், கேந்திராதிபதி தோஷம் கொண்டவர். பாதகாதிபதிங்கிறத விட கேந்திராதிபதி தோஷம் கொண்டவர். அந்த வகையில் குரு லக்னத்தை பார்க்கறதுனால மற்ற லக்னத்துக்கு தரக்கூடிய நன்மைகளை தருவாரான்னா தருவார். ஆனால் அந்த காரகத்துவம், குருனுடைய காரகத்துவம் என்ன? புத்திரகாரகன், தனக்காரகன், ஒழுக்கம், இந்த விஷயத்தில் கை வைப்பார், இந்த விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். மிதுன லக்னத்துக்கு குரு தசை அது ஆட்சி பெற்ற பலம் பெற்ற திசை வரக்கூடாது. அப்படி வந்த மிதுன லக்னத்துக்காரங்களை எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு ஒன்று திருமண வாழ்க்கையில் பாதிச்சிருப்பாங்க, இல்லை அந்த காலகட்டத்தில் தொழிலில் பாதிச்சிருப்பாங்க. நிச்சயமாக இது இருக்கும். இது மிதுன லக்னம் இந்த லக்னத்துக்கு பொதுவும். அதே மாதிரி மிதுன லக்னத்தில் குருதசை நடந்தாலோ அல்லது சனிதசை நடந்தாலோ ஒரு சில மரணத்துக்கு சமமான கண்டங்களை தருகிறது. இந்த மிதுன லக்னத்துக்கு மிக இந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக மறைந்து போன முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை நீங்கள் எடுத்துங்க. அத்தனை யோகம் இருந்தும் குரு அவர்களுக்கு ஆட்சி பெற்று லக்னம் ராசி ரெண்டையும் பார்த்தது. குருதசை சனி புத்தியில் தான் அவர்கள் மரணமடைந்தார்கள். அதே மாதிரி 2014 அவருக்கு குருதசை தன் தசை தன் புத்தி ஆரம்பிக்கும் பொழுது அந்த சேர்மன் தொகுதியிலையும் பாராளுமன்ற மாநகராட்சி தேர்தல்களையும் பாராளுமன்ற தொகுதியில் அறுதி பெரும்பான்மை பிடித்தார்கள். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, தன் திசை தன் புத்தியில் ஒரு கிரகம் யோகம் செய்துவிட்டால் அடுத்து வரதில் யோகம் செய்யவே செய்யாது. இந்த விதிக்காக இதை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். 2006 கலைஞருக்கு கடகலக்கணம் சுக்கர தசை தன் தசை தன் புத்தி 40 மாதம் 2006 2010 வரைக்கும் அவர் மைனாரிட்டியாக இருந்தாலும் நல்ல முறையில் ஆட்சி போயிட்டு இருந்தது. ஆனால் 2010க்கு பின்னாடி அவர் கட்சிக்கும் அவருக்கும் நடந்த பாதிப்புகள், அவங்க மகள் கனிமொழிக்கு நடந்த பாதிப்புகளும் நமக்கு எல்லாமே தெரியும். அந்த பாதக தசை தன் புத்தியில் யோகத்தை செஞ்சிடுச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி வர தசை யோகம் கிடையாது. இது ஜோதிடத்தில் ஒரு திசா புத்தி பலனை சொல்கிறப்ப அடிப்படையாக வச்சுங்க. ஒரு திசை யோக திசையாக இருந்தாலும் அந்த திசை தன் புத்தியில் நன்மை செய்யக்கூடாது. அப்படி அந்த நன்மை அந்த ஜாதகனுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அடுத்து வர காலகட்டம் நிச்சயமாக யோகமான நன்மைகள் கிடையாது. இதை நீங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம், தயக்கமே வேண்டியதில்லை. குரு மாந்தி குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே இருந்தால் அவர்கள் பரம்பரையிலே ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இருக்காது, தெய்வ சாபம் இருக்கும், பெற்றோர் உயிருடன் இருக்க பிள்ளை இறந்து போவார். இந்த விதிகள் அனுபவத்தில் உண்டு. அதே மாதிரி 12 ராகு சனி பாவிகள் பார்த்தா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் நிச்சயமாக வீட்டில் மரணமடைந்திருக்க மாட்டார்கள். ரோட்டில் இறந்துருக்கலாம், எங்கேயாவது போய் அந்த இடத்துல இறந்து பிரேதமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்கலாம். அப்போ வீட்டை தவிர வெளியே, மோட்சம்னா வெளியே, அந்த ஆன்மா நிச்சயமாக மோட்சம் ஆகாது. அல்லது அடப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவிட்டக்கால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதியில் அவிட்ட நட்சத்திரம் வந்தால் அது அவிட்டக்கால் நட்சத்திரம். 6 மாதம் கண்டிப்பாக அடப்பு. 13 நட்சத்திரங்களில் இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரங்களும் 6 மாதம் அடப்பு உள்ளவை. இந்த அடப்பு உள்ளதே நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. ஜோதிடர்களே நிறைய பேர் இந்த அடப்பு நட்சத்திரத்தை கணக்கு எடுத்துக்கிறது இல்லைங்க. அடப்பு நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜீவன் பிரிந்தால் அந்த அடைப்பு நட்சத்திரம் காலம் வரும் வரை 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இப்படி இருக்குது, 6 மாதம். இந்த காலகட்டங்களில் அந்த இறந்தவர் வீடு மூடப்பட வேண்டுங்கிறது சாஸ்திரம். இந்த காலத்தில் மூட முடியாது. அதுக்காக ஒரு கூடையை வச்சு அது மேலே அவங்க படத்தை வைக்கலாம், அவங்க பயன்படுத்தின பொருளை வைக்கலாம். ஒரு விளக்கு, அகல் விளக்கு, மண் விளக்கு, காமாட்சி விளக்கு, எது வேணால் வைக்கலாம். வச்சு தினம் சாயங்காலத்தில் தண்ணீர், அந்த இறந்து போனவங்க அந்த அடப்பு முடிகிற வரைக்கும் தண்ணீர் வச்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டா அந்த ஆன்மா சாந்தி அடையுது. ஏன்னா ஒரு ஆன்மா அந்த வீட்டை சுத்துங்கிறது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. தண்ணீருக்கு தான் அதை தடுக்கக்கூடிய இது உண்டு. அதனால தான் நீங்கள் எந்த சிரார்த்த காரியம் பண்ணாலும் தண்ணீர் வைத்து குருக்கள் ஒரு இது சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணீருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. கலசத்தில் தண்ணீர் வைப்பதற்கும் இதுதான் காரணம். பூஜை புனஸ்காரங்களில் தண்ணீரை வைப்பதற்கும் இதுதான் காரணம். நாம் இரவில் படுக்கிறப்ப கூட நம்ம தலைமாட்டுக்கு பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு படுத்தோமா அது நன்மையை
மிகப்பெரிய கெட்ட கனவுகளோ அல்லது மற்ற விஷயங்களோ வராது. அது ஒரு விதத்தில் நன்மையும் கூட. அது விஞ்ஞானமாக சில காரணங்கள் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நாம் போக வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ ஜோதிடம் பார்க்குறப்ப நமக்கு ஜோதிடம் தவிர்த்து, அதாவது இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், பாடத்தில் லக்னம்னா இப்படி, லக்ன புள்ளி இப்படி, லக்ன ராசி இப்படி இப்படிங்கிறத எடுத்துகிட்டு கிரக தொடர்பு வச்சு நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து இப்போ எங்கள் பங்காளி வீட்டில் இப்போ இறந்துட்டாங்க, நான் இப்போ ஒரு காரியம் இப்போ பெரிய காரத்துக்கு போகலாமா, கல்யாணம் வச்சுருக்கேன், இல்லை இப்படி நடக்குதுங்கிறப்ப இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் உண்மையாக நம்ம விளக்கம் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் இந்த குருக்கள் பிராமணர்கள்லாம் இதை சொல்லுவாங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, இதெல்லாம் சாஸ்திர விரோதமாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, ஏப்பா இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஐயர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பார் அப்படிம்பாங்க. அதில் உள்ள அந்த முழுமையான அர்த்தங்களை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இப்போ நம்ம ஜோதிடருக்கு இதை மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜோதிடர்கிட்ட இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு, நல்லா இருக்கு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர்றப்பையே பாலத்தில் அடிபட்டு தந்தை மகன் இருவரும் இறந்தார்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடர்கள் மிக தெளிவாக எடுத்துக்கணும். இந்த ஆயுள் பாவம் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, முக்கியமாக எதை கேட்பாங்க, வசதி வாய்ப்போடு இருப்பனா, ஆயுள் இருக்கா, நோய் இல்லாமல் இருப்பனா, கடன் இல்லாமல் இருப்பனா, இந்த மாதிரி கேள்விகளை தான் கேட்பாங்க. கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது, நோய் இல்லாமலும் இருக்க முடியாது. அப்போ இந்த லக்னம் 6ஆம் பாவம் எந்த விதத்தில் தொடர்பு கொண்டாலும் நோய் அல்லது கடன் இருக்கும். குறிப்பாக 6 கூடையவன் லக்னத்தை பார்த்தால் அவனுக்கு வாழ்நாள் முழுக்க கடன் இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள், அல்லது கொஞ்சமாவது கடனை வைத்துக்கொள்ள வேண்டும், இல்லையே நோயின் தாக்கம் ஏற்படும். கடனுக்கும் நோய்க்கு என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிறதப்போ, கடன் என்பதும் 6ஆம் பாவத்தை குறிக்கும், நோய் என்பதும் 6ஆம் பாவத்தை குறிக்கும். அப்போ ஒரு பாவம் 6ஆம் பாவத்தில் பல பாவங்கள் இருந்தாலும் வலிமை தான் அந்த கடன் நோய் வழக்கு தான் வலிமை. இதில் ஏதாவது ஒன்று ஜாதகனுக்கு இருந்துட்டா, தொடர்ந்து இருந்துட்டா பிற பாவங்கள் கெடுவதில்லை. சில பேர் சொல்கிறப்ப எனக்கு கடனும் இருக்குது நோயும் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த காலகட்டத்தில் திசாபுத்தி எடுத்து பலன் சொல்லி அதை தீர்வுக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஜோதிடர்கள் நாம் பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து இப்போ பல பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த வழியிலேயே எடுத்துங்க, அதெல்லாம் கற்றுக்குங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி, அதாவது உங்களுடைய அனுபவத்தையும் அதில் சம்மந்தப்படுத்தி, அந்த அனுபவம்னா ஒரு கிரகம் இப்படி இருந்தால் இந்த மாதிரி பலன் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ யோகம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்து பாருங்கள். அந்த திசா புத்திகள் அப்படி நடந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி நடக்கலைன்னா அந்த திசா புத்தியோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ஏதாவது அப்படி இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இது ஏன் நடக்கலை அல்லது நடந்ததுக்கு என்ன காரணங்கிறத எடுத்து பாருங்கள். அப்பொழுது தான் நீங்கள் நிச்சயம் சிறந்த வாக்கு வலிமை உள்ள ஜோதிடராக வர முடியும். கற்றுக்கொண்டதை அப்படியே திருப்பி ஒப்பித்தால் நீங்கள் என்றைக்குமே ஜோதிடராக முடியாது. ஒரு கார் ஓட்ட கற்று தராங்க, அது வந்து அடிப்படை விதி, இந்த கார் இப்படி ஓட்டிகிட்டு போகணும், இது பிரேக்கு, இது கிளச்சு இப்படின்னு சொல்லி தராங்க. ஆனால் கார் பயணம் போகும் பொழுது உங்களுடைய அனுபவங்கள் தான் விபத்து ஏற்படாமல் தடுக்கும், அல்லது நீங்கள் சிறந்த டிரைவருங்கிறத நிரூபிக்கும். அது மாதிரி தான் ஒரு பாடத்தை கற்றுக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அந்த கற்றுக்கிட்ட வித்தையை நீங்கள் உங்கள் அனுபவத்தை வச்சு பலன் சொல்ல வேண்டும். ஜோதிடர்கள் தோஷத்தை பற்றின விளக்கங்கள் அல்லது அதனுடைய விவரங்களை முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த யோகமாக இருந்தாலும் அடிப்படாது. ஒரு யோகம்னா இந்த யோகத்தினால இந்த பலன் கிடைக்கும், ஒரு தோஷம்னா இந்த தோஷத்தினால இந்த கெடு பலன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் ஜோதிடர்கள் அப்படியே விரல் நுழையில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஜோதிட விதிகளை படிப்பதற்கு இந்த ஒரு ஆயுள் நிச்சயம் போதாது. அத்தனை விதிகள் இருக்குது, அத்தனை சூட்சுமங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. நான் எல்லா மேடைகளையும் சொல்லுவேன், ஒரு லக்னத்து பாவத்துக்கு மட்டும் 6560 விதங்களில் பலன் சொல்லலாம், பலன் பார்க்கலாம். ஒரே ஒரு லக்னத்துக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு லக்னத்தோடு சம்மந்தப்படும் 9 கிரகங்கள், அந்த 9 × 9 729 வரும். அந்த 9 பெருக்கி பாருங்கள், 6520 வரும். இந்த விதிகள்லாம் எதுக்காகனா, ஜோதிடத்தில் எப்பயுமே நம்ம குரு புதன் சுக்கரன் இந்த மாதிரி மாத கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டு கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்திரன் ஆகிய 4 கிரகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சந்திரன் மட்டும் எல்லா கிரகத்தையும் தொடர்பு கொண்டுட்டு வரும். அதை தான் கோச்சார பலன் அல்லது தினப்பலன், அன்றைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சந்திரனுங்கிறது ஏன் இவ்வளோ வேகமாக சுத்த வச்சுருக்காங்கன்னா, சந்திரன் மனோகாரகனாக வச்சுருக்காங்க. அப்போ மனதுக்கு காரகத்துவமாக சந்திரனை ஒப்பிட்டுருக்கப்ப மனோவேகம் வாயு வேகம்பாங்க. அப்போ அந்த மனம் எவ்வளோ வேகமாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணால் அது வேகமாக ஒரு விஷயத்தில் செயல்படும்.
ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு ஒரு சிலர் தீர்க்கமாக விரைந்து எடுத்துருவாங்க, ஒரு சிலர் ரொம்ப தாமதமாக எடுப்பாங்க. இதற்கு எல்லாமே அந்த சந்திரன் தான் காரணம். அதனால தான் சந்திரன் ஒரு வீட்டில் அந்த 2.25 நாள் இருக்கும், மாதத்தில் 27 நாட்கள் அந்த இதை பூமியவே சுற்றி வந்துடுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாவத்துக்கும், லக்னம்னா லக்ன பாவத்தை எடுங்க, லக்னாதிபதி எடுங்க, அதோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை எடுங்க. 2ஆம் பாவம்னா 2ஆம் பாவத்தை எடுங்க, 2ஆம் பாவாதிபதி எடுங்க, அதுக்குரிய காரகத்துவத்தை எடுங்க. இவர்கள்லாம் எப்படி தொடர்பில் இருக்காங்க, எப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த அதிபதி, அந்த காரகத்துவம், அதோடு தொடர்பு கொள்ள கிரகம், இதில் எது வலிமை என்பதை பார்த்து நீங்கள் பலன் சொன்னால் பலன் சிறப்பாக வரும். மீண்டும் என்னுடைய யூடியூப்புக்கு ஆதரவு தருன்னு தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு, நான் எந்த மேடைக்கு போனாலும் அந்த அன்னதானத்துக்காக ஒரு தொகை தருவேன். ஆனால் இப்போ இந்த மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் ஐயா வழங்குறாரு, ரெண்டையும் சேர்த்து எதை என்னுடைய ஒரு சிறு பங்களிப்பாக இவர் செய்கிற சேவை கடலில் நானும் ஒரு சிறு துளியாக கலந்துக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அது மூலிமா நானும் அந்த சேவை கடலில் ஒரு சிறு துளி, ஒரு துளி வானத்திலேருந்து வர வரைக்கும் தான் துளி, கடலில் கலந்துட்டு அதுவும் கடல். அப்போ இதில் நானும் ஒரு கடல் என்று சொல்லி வாய்ப்பு தந்த எல்லோருக்கும், என் பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடை வாங்கிக்கிறேன். என் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதில் உள்ள குறை நிறைகளை என்கிட்ட சொல்லுங்கள். குறை இருந்தால் மாற்றிக்கிறேன், சரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் அவருடைய அனுபவத்தில் ஒரு ஜோதிட பலன் சொல்வதற்கு எந்த அளவுக்கு எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எளிமையான முறையில் ஐயா அவர்கள் விளக்கத்தை கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, ஐயாவுடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சேவைகள், நிறைய தன்மைகள்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்குமே குழந்தைகளுடைய நோட்டு இதெல்லாம் மற்ற கொடுக்கறதுக்கெல்லாம் ஐயா அவர்கள் நன்கொடை வணங்கிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் அறிவியத்தினுடைய பொருளாளர் உயர்திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி சந்தன மாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அப்படி உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்ததாக நம்முடைய